ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சேதனிஸ் vlog. இன்னைக்கு தங்கூஸ் கிச்சனில் ஒரு செம்ம ருசியான ரெசிபி பார்க்கலாம். வாங்க மட்டன் மிளகு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் 1 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி பீசஸ் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ மிளகு கறிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இந்த கறியிலே போட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா இந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு விசில் விட்டுறலாம். ஒரு 5 விசில் விட்டால் போதும் இந்த மட்டனுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிளகு கறிக்கு இந்த தேங்காவோட சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டு கரெக்டாக 2 விசில் விட்டால் போதும், அதுக்கு மேலே விட வேணாம். ஏற்கனவே நம்ம 5 விசில் விட்டுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அடுத்து இன்னொரு பேனில் நம்ம 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு எல்லாமே சேர்த்து அப்படியே பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்லே வச்சு வறுத்து எடுங்க, ஸ்பீடாக வைக்க வேணாம். அந்த மிளகு சீரகம் அது எல்லாமே அப்படியே லைட்டாக அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அதில் சேர்த்துருக்கோம் அந்த பவுடரில். இப்போ 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகு கறி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க முழுசாக. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா பொறுமையாக வதக்குங்க. இந்த மிளகு கறி கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். 1 டைம் கண்டிப்பாக தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் 2 பூண்டு தட்டிக்கிறேன். தட்டி அந்த வெங்காயம் வதக்குறதுலேயே போட்டு வதக்குங்க. இப்போ நம்ம வேக வச்ச கறியை மட்டும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அந்த கறி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மிளகு சீரகம்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த பவுடர். மிளகு கறிக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சேர்த்தா தான் மிளகு கறிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மிளகு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கணும், இந்த பொடியெலாம் போட்டு. இப்போ லைட்டாக அந்த கறி வேக வச்ச தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்ல. ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிட்டு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா பிரண்டு நல்லா கிளறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணி நம்ம உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்குங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மிளகு கறி ஒயிட் ரைஸோட செம்ம காம்பினேஷன். நல்லா ரசம் வச்சு இந்த மிளகு கறி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.